பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். செப்பனியா 3:20. உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஒவ்வொருடைய சிறையிருப்பையும் கர்த்தர் திருப்பும் பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். எப்படி? பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை நான் மேன்மைப்படுத்தி உங்களை புகழ்ச்சியாக வைப்பேன் என்று. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய ஒரே ஒரு விருப்பம், நம்முடைய சிறையிருப்புகளை முற்றிலுமாய் திருப்பி நம்மை மேன்மைப்படுத்தி சகல ஜனங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முன் இருந்தது போலவே மறுபடியும் அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை நான் கட்டி எழுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் முழுவதுமாக நான் திருப்பி விடுவேன். எல்லாரையும் கர்த்தர் அவர் பக்கமாய் திருப்பி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அவர்கள் நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர் என்கிற வார்த்தையை யூதாவின் தேசத்திலும் அதன் பட்டணங்களிலும் சொல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சிறையிருப்பை திருப்பும் போது நீதியின் வாசஸ்தலமே, பரிசுத்த பர்வதமே என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஜனங்கள் ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை யூதாவின் தேசத்தின் பட்டணங்கள் எல்லா இடங்களிலும் சொல்லப்படும் என்று வேதம் சொல்லுது. இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று காலையில் உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். எந்த இடத்துல நீ சிறைப்பட்டு போய் ஒடுங்கி போய் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி உன்னையே நீ தாழ்வாய் நினைத்து கொண்டிருக்கிறாயோ, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன். உன்னை மறுபடியுமாக நான் மேன்மைப்படுத்துவேன். சகல ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன்னை வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கும் பொழுது வேதத்தில் அநேக பக்தர்களை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அரியணையின் மேல் அமர்த்தி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். அதே போல யோசுவாவை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். யோசுவாவுடைய நாட்களிலே அவன் சூரியனையும் சந்திரனையும் அப்படியே நடுவானத்திலே நிறுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரம்பினது. அதே போல
வேதத்தில் சாலமோனுக்கு ஆண்டவர் தம்முடைய ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் நல்ல ஞானத்தை அவனுக்கு கொடுத்தார். அவனுக்கு கொடுத்த ஞானத்தை சிறந்த ஞானத்தை போல யாருமே அதற்கு முன்பும் இருந்ததில்லை, அதற்கு பின்பும் இருந்ததில்லை, எழும்பினதும் இல்லை. அப்படிப்பட்ட ஞானத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரம்பினது. சேபா தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய கீர்த்தியை கண்டு பிரமித்து போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவார். எந்த இடத்துல அவன் ஒடுங்கி போயிருக்கிறானோ, யார் அவனை ஒடுக்கி வைத்தார்களோ அந்த ஒடுக்குதலை ஆண்டவர் எடுத்து போட்டு அவனுடைய எல்லா விதமான தாழ்வான நிலைமைகளை மாற்றி அவனுடைய சிறையிருப்பை துருப்பி மேன்மைப்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரம்ப ஆரம்பிக்கும். அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். இந்த காலை வேளையில நம்மையும் ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் நாம் வெட்கம் அனுபவித்தோமோ அதே இடத்திலே ஆண்டவர் நம்மை மறுபடியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மைப்படுத்தி வைப்பார். உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது: நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை நான் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில ஒருவேளை இதுவரையிலும் நீ ஒடுங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் மறுபடியும் சிறையிருப்பை துரப்பி எல்லா ஜனங்களுக்கு மேலாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் அவர்கள் மேன்மை அடைவதற்கு இடைஞ்சலாக தடையாக இருந்த என்ன காரியமாயிருந்தாலும் எந்த நபராயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை அகற்றி போட்டு மறுபடியுமாய் ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய், எப்படி தாவீதுடைய கீர்த்தி உயர்ந்ததோ, எப்படி சாலமோனுடைய கீர்த்தி உயர்ந்ததோ, அதே போல ஒவ்வொருவரையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நீ மேன்மைப்படுத்தி வைக்கப் போகிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.